நம்ம வந்து நார்வேயில் வந்து மோல்டே அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டனலில் போயிட்டுருக்குறோம். டனலுக்குள்ளே செம்மையாக இருக்குது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி எல்லாம் வந்து பந்தாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து ரோட்டில் சிக்னல் நின்றுட்டுருக்க ஒரு பர்சன்ட்டை வந்து நாங்கள் ஹெல்ப் கேட்டோம். அவர் உடனே டாக்ஸி புக் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள் டாக்ஸி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல மனிதர், எங்கே பார்த்தாலும் நல்ல மனுஷங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்க வந்து டாக்ஸி டிரைவர் நமக்காக சூப்பரான டிரைவர் வந்திருக்காங்க. அவர் வந்து எங்களுக்கு இந்த அட்லாண்டிக் ரோடு, நம்ம யூடியூப்பில் பார்த்தா தெரியும், அட்லாண்டிக் ரோடு அங்கே வந்து இப்போ நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1 hour பயணம் நம்ம குரூஸ்லேருந்து. அங்கே மட்டும்தான் போக முடியும். ஆனால் குரூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு எடுத்துருவாங்க. அதனால் நாங்கள் அங்கே மட்டும் போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணி ஏறிட்டோம். ப்ளஸ் சிட்டி டூரும் பார்த்துக்கலாம். இந்த டனலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு பாருங்கள், மலையை குடஞ்சி. இதே போல் அதிகமான தூரம் உள்ளது வந்து நம்ம இந்தியாவோட காஷ்மீரில் தான் இருக்குது, ஜம்முவில். இப்போ வந்து இங்கே தான் நான் பார்க்குறேன் ரொம்ப அதிகமான தூரம். பாருங்கள், கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. நான் ஃபுல்லாகவே வீடியோவை எடுத்துடுறேன். இயற்கை நமக்கு அவ்வளோ பொக்கிஷங்கள் வழங்கியிருக்கு. அதை நம்ம மிகைப்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். நிறையா கெடுதலாகவும் செஞ்சுருக்கோம். கெடுதல் தான் அதிகம் செஞ்சுருக்கோம். பட்டு ஒரு சூப்பரான பிளேஸ். இப்போ நம்ம வந்து இறங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல கூலிங்கு, அவ்வளோ தூய்மையான இடங்கள், மிக அருமையாக இருக்குது. அப்பா, அவ்வளோ பெரிய டனல். நான் உண்மையிலேயே ரொம்ப வருஷம் ஆச்சு நமக்கு ஜம்முவில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. அந்த வந்துருச்சு, வெளியில் வரப்போகுது. பரவாயில்ல, இதை நான் முன்னாடியே பிளான் பண்ணி. எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. வா, வெளில வந்தாச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பராக இருக்குது, அமேசிங். பாருங்க, மிஸ்ட்டு நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வெரி மிஸ்ட்டு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஹில் ஏரியா தான். அது ஹில் ப்ளஸ் கடல் சுற்றி ஹில்லாக இருக்குது. அங்கங்கே பனிமலைகளும் மேலே எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. பிளம்ஸ் தோட்டம் தான் அதிகமாக இருக்குது இங்கே. இப்போலாம் வாக்கிங் அழைச்சிட்டு போகிறாங்க நாயை. நிறைய வித்தியாசமான நாய் இங்கே பார்க்க முடியுது. வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாகவும் வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குது. அது சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒரு அதிகமாக லேக்கு ப்ளஸ் ஒரு மலைத்தொடர், அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, எக்ஸாக்டிங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பர். நான் கண்டினியூ அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 5 நிமிஷம் 4 நிமிஷம் ஆக போகுது. மேலேருந்து அருவியெல்லாம் ஊற்றுது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த பெரிய மலை பனியிலேருந்து அந்த மேகமூட்டத்துக்கு இடையில அருவியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. நிறையா தெரியுது. ஸ்மால் சிட்டிஸும் வருது. நான் 5 மினிட்ஸாக எடுத்துறேன் அந்த வீடியோவை.
வரும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன போட்டு மாதிரி, சின்ன இல்லை பெரிய போட்டு. இந்த மலையாக இருக்கிறதுனால எதுவும் வந்து சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மழை லைட்டாக விடும். 1 ஹவரில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம். எவ்வளோ பெரிய போட்டு பாருங்கள், நீளமாக இருக்குது. இதில் தான் ஃபுல்லாக ஈவினிங் டயத்துலலாம் அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, டூரிசம் போகிறவங்க நினச்சிட்டு போகிறது. ஒரு செம்ம நீளமாக இருக்குது, செம்ம நீளமான க்ரூஸ் பாருங்களேன். ஆம்ஸ்டர்டாம் நம்ம இப்படி தான் சுற்றி பார்க்க முடியுது. நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது இடமா. மக்கள் சைக்கிளில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கிள் தான் இங்கே, யாரை பார்த்தாலும். அங்கே எங்கே சைக்கிளாக நிற்கிதுப்பா, அது 1 2 நிற்கலை, அப்படியே கொத்தாக நிற்கிது. இங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் சைக்கிளில் போகிறதுனால பைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் ஒரு சப்வே உள்ளே போகுது. உள்ளே போகும்போது நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, சிக்னல்லாம் அப்படியே சூப்பராக ஃபாலோ பண்ணாங்க. அப்படியே பழங்காலத்து பில்டிங் மாதிரி நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், அப்படியே 2 சைடும் மரம், அழகாக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. மீண்டும் ஒரு சப்பு, சின்னது தான். இங்கே பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். 2 சைடு மரம், இடையில கார்டன் விட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து சைக்கிள் போகிறதுக்கு தனி பாதை எல்லா இடத்துலையும் இருக்கும். சைக்கிளுக்குன்னு தனி பாதை எங்கே போனாலும் இருக்குது. வாக்கிங் சைக்கிள்லாம் அதில் தான் போகணும். இதை வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அதான் சுத்தம் கிடையாதுங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. டைமிங் கீப்பர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நம்ம ரொம்ப புகழ்ந்தே பேசக்கூடாது. கப்பரோட்டை இறங்கி காரில் போயிட்டு சைக்கிள் தான் கார் இருக்கும், சைக்கிள் தான் கம்ப்ளீட்டாக